கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காருண்யா ப்ளஸ் லாட்டரி ட்ரா நம்பர் 556 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 16/1/2000 ட்ரா நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 556 16/1/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த நம்ம 50/50 லாட்டரி ரிசல்ட்டையும் ரிவீல் பண்ணிடலாம். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், கொடுக்குற கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம், ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். 50/50 லாட்டரிக்குரிய ரிசல்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 116. இது நம்ம வீடியோவில் கொடுக்குற கெஸ்ஸிங், இது நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். இதில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம 261 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, 261 கொடுத்துருக்கோம். இதில் பிசி பாஸு பாக்ஸாக போட்டிங்கன்னா பிசி பாஸு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதில் நம்ம மெம்பர்ஷிப்பில் 160 கொடுத்துருக்கோம். இது ஹைலைட்டாக இருந்த நம்பரு, அதனால் 160 கொடுத்தோம். இதுலேயும் பிசி பாஸு. எப்போயுமே நம்ம சேனலில் காம்பன்சேட்டாக தான் ஆயிரும், ஏன்னா டோட்டலாகவே மிஸ் ஆகாது, சேனலில் காம்பன்சேட்டாக தான் ஆயிரும். ஓகேங்களா, அதே மாதிரி ஆல் போர்டு 6 எப்பயும் போல் பாஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம 18 எடுத்துருக்கோம். இந்த ஏசியில் வந்து 18 எடுத்துருக்கோம். பட் ஆனால் அடித்தது 16 நீங்கள் எடுத்துருந்தோம்னா டபுள் அடிங்க. எப்படின்னா, அதாவது ஏசி பிசி டபுள் வின்னிங்காக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு மாசான ஒரு வின்னிங்காக தான் இருந்திருக்கும், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை ஃபார்ம் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங், அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா, இப்போ நம்ம வாங்க டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 731. ஓகேங்களா, 731. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 182, ஏன்னா மறுபடியும் டபுள் 1 வந்துருக்கு இல்லையா, மறுபடியும் 1க்கு எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 934. அதுக்கடுத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 871. ஓகேங்களா, 871. ஓகேங்களா, 803. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 81 கன்ஃபார்மாக உள்ளே இறங்கும், அதாவது இறங்கியே ஆகணும். ஓகேங்களா, அதனால தான் 8 வச்சு எடுக்கிறேன். அதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 239. ஓகேங்களா, 239 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். அது இதுதான், பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து 524, 074, அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 731, 182, 934, 871, 803, 239, 074, 524. இதை வந்து நீங்கள் அப்படியே கூட எடுத்து போட்டுருங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். அது இதுதான், பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, இதில் பார்த்துக்கிட்டோம்னா 82, 63, 14. ஓகேங்களா, 8263, 14, 31, 49, 56, அப்புறம் 95,
59 இதை மட்டும் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுடைய காருண்யா ப்ளஸ் லாட்டரியில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 2 82 63 1 4 3 1 4 9 5 6 9 5 5 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டான வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? நம்மளுடைய கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி இந்த கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு. ஓகேங்களா? இதுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி அதை லிங்க்கை காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எங்கே போகும்னா பேஜ் போகும், பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். எந்த பேக்கில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். அதில் கேஎல் டைமண்டுன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது யூடியூப்னால், நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் யூடியூப்னால் பேமெண்ட் மெத்தட் எப்படி இருக்குன்னா ஜிபே ஃபோன்பேலாம் வராது. டெபிட் கார்டு, நீங்கள் டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சேஃப் பேமெண்ட்டு தான். ஓகேங்களா? சேஃபாக நீங்கள் அதில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது சேஃப்டி தான். ஓகேங்களா? பக்காவான சேஃப்டி தான். நம்ம கார்டு கொடுத்து இப்போ ஷாப்பிங் பண்ணுறோம் இல்லையா, அதை காட்டிலும் நம்ம யூடியூப் சேஃப்டி தான். ஏன்னா அதனால் நீங்கள் யாருமே அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. கார்டு பேமெண்ட் எப்போயுமே சேஃப்டியாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாத்துக்கும் இந்த கேஎல் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணுறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நான் தரக்கூடிய 3 டிஜிட் எப்போயுமே தருவோம் இல்லையா, அந்த நம்பர் தான். ஓகேங்களா? இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 129 721. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். இதை நீங்கள் பாக்ஸாக போட வேணாம், சும்மா அப்படியே எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1 2 9 7 2 1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 1, பி போர்டு 1, சி போர்டு 6. 1 நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 7 இல்லைன்னா 3, இங்கே 1 இல்லைன்னா 9. ஓகேங்களா? சி போர்டு 6 வச்சு 3 இல்லைன்னா 0 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ஏ போர்டு 1 வச்சு 7 இல்லைன்னா 3, பி போர்டு 1 வச்சு 1 இல்லைன்னா 9, சி போர்டு 6 வச்சு 3 இல்லைன்னா 0 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங் கவர் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் ஃபஸ்ட்டு நம்ம 1 எடுத்துக்கிடுவோம், செகண்ட் 7 எடுத்துக்கிடுவோம், தேர்டு 3 எடுத்துக்கிடுவோம். இதுக்கு டோட்டலாக சப்ஜூட்டாக 8 வச்சுங்க. நீங்கள் ஒரு ஆல் போர்டு மட்டும்தான் நான் விளாட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8ஐயும் சேர்த்து எடுத்துக்கோங்க. 1 7 3. ஓகேங்களா? இந்த 173 பாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 783 பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதாவது 173 அப்படி இல்லைன்னா 783 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான எல்லா கெஸ்ஸிங்கையும் டோட்டலாகவே கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஓன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.